ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காலையில் பார்த்தீங்கன்னா பனி பார்த்து என்ன பண்ணுறது, தக்காளியும் சொரக்காயும் பொறிக்கணுமே. சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா மார்க்கெட் லீவு. ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா தக்காளி எடுக்கிற இடம் வந்துருச்சு, சொரக்காய் எடுக்கிற இடம் வந்துருச்சு. சொரக்காய் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்ருக்குறோம். சொரக்காய் எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஆளுகள்லாம் வந்திருந்தாங்க. எல்லோரும் பார்த்தீங்கன்னா ஆளுக்கு ஒரு சாலை போட்டு சொரக்காய் தடவி, சொரக்காய் பார்த்தீங்கன்னா 8 மூட்டையாச்சு. எடுத்து வச்சாச்சு. எடுத்து பார்த்தீங்கன்னா மூட்டை போட்டு தைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் தக்காளி எடுக்க போயாச்சு. தக்காளி பார்த்தீங்கன்னா காற்றுக்கு பந்தல் பார்த்தீங்கன்னா எல்லாம் உளுந்துருச்சு. உளுந்த மாதிரி ஆயிடுச்சு. இந்த வருஷம் ஏன்னா வெள்ளாமை தக்காளியே சரியில்லை. சரி இருக்கிற காய் எடுத்து போடலாம், ஓரளவுக்கு இருக்கிற காய் எடுத்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பார்த்தீங்கன்னா தொலைவிட்டுருக்குறோம். பழமெல்லாம் பார்த்தீங்கன்னா புள்ளி உளுந்து, கருப்பு, ஒரு உளுந்து மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மருந்து அடிச்சு இப்போ பழம் பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்குது. பந்தல் தான் பார்த்தீங்கன்னா தக்காளி தாங்காமல் அப்படியே கீழே விழுந்துருச்சு. தக்காளியெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளது நல்லா தெளிவாக தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரேட்டு 300லேருந்து 350 வரைக்கும் போயிட்டு இருக்குது. நம்மளது ஒட்டஞ்சத்திரம் மார்க்கெட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஏற்றி விட்டுருவோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 40 வெட்டி ஆச்சு.